வணக்கம் பபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க பபுட் சேனல். நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம பொருட்டோட சாப்டர் 9க்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம பொருட்டோட சாப்டர் 9 வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இன் நம்ம பொருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸோட மன்காவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம ஏற்கப்பட்ட ஸ்பாய்லர்ஸ் வந்துருக்கு. அந்த ஸ்பாய்லர்ஸ் பற்றி எல்லாமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை பாருங்கள். அண்ட் இப்போதைக்கு வந்து தனிப்பட்ட ஸ்பாய்லர்ஸுமே இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் தனியாக இருக்கிற ஸ்பாய்லர்ஸ் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய பிளாட் லெவலில் ஐ மீன் ஸ்டோரியை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிற கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பொருட்டோ வர்சஸ் கவாக்கி ஃபைட் நடக்க போகுது. ஸோ இந்த ஃபைட் எப்படி நடக்க போகுது அண்ட் இந்த ஃபைட் வந்து எங்கே நடக்க போகுது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ நீங்கள் நம்ம பொருட்டோ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக க்யூரியாசிட்டியில் அட்லீஸ்ட் எல்லாமே ஒரு தடவை பார்த்துருப்பீங்க. அண்ட் அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நம்ம பொருட்டோவில் நம்ம டைம் ஸ்கிப்பை தான் காமிச்சிருப்பாங்க. டைம் ஸ்கிப்பில் நம்ம கவாக்கியை நம்ம பொருட்டோ வந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ கவாக்கி யாருக்குமே தெரியாது, பொருட்டோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம சன் ஆஃப் நருட்டோன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கவாக்கி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏஜ் ஆஃப் ஷினோபி இஸ் ஓவர்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அப்போ நம்ம பொருட்டோ வந்து இல்லை, இன்னும் நான் இருக்கேன், அந்த லாஸ்ட் ஷினோபி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம பொருட்டோ வந்து என்ன சொல்ல வர்றாரு அண்ட் நம்ம பொருட்டோட அந்த ஒரு டாக் என்னன்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம பொருட்டோ ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரு ஃபைட்டை வச்சு தான் நமக்கு வந்து நம்ம கவாக்கி நம்ம பொருட்டோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்க போது சொல்லி முடிவு பண்ண போகிறாங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருட்டோ லிட்ரலி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் இந்த யூனிவர்ஸ் ரைட்னா நம்ம இந்த ஒரு வேர்ட் ஆஃப் பொருட்டோ யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம பொருட்டோட வந்து இந்த ஜோகன் பவர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பவர்ஸ் வந்து ஒரு பவர் லெவல் சிஸ்டம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பவர் லெவல் சிஸ்டத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம பொருட்டோ இஸ் லைக் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காட் லெவல் பவர்ஸ்னு கூட சொல்லலாம். பட் அந்த பவர் லெவல் இருந்துமே நம்ம பொருட்டோ வந்து இப்போதைக்கு கவாக்கியை வந்து எதிர்த்து ஃபைட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், கவாக்கியை நம்ம பொருட்டோவில் ஹேண்டில் பண்ண முடியும். பட் இந்த ஒரு ஃபைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம பொருட்டோ ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு நம்ம பொருட்டோ பவர்ஸ் நம்ம எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். பட் நம்ம கவாக்கியை பற்றி வந்து நமக்கு இன்னும் அவரோட ஃபுல் பவர்ஸுமே எதுவுமே காட்டல. பட் இந்த ஒரு ஃபைட் எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோனோஹா மீன் நம்ம இடன் லீஃப் வில்லேஜில் தான். நம்ம பெயின் எப்படி நம்ம இந்த ஹோல் வில்லேஜுமே டெஸ்ட்ராய் பண்ணாரோ அதே மாதிரி தான் நம்ம கவாக்கியுமே டெஸ்ட்ராய் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இது எப்படி பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஓபிட்டோ வந்து எப்படி நம்ம நம்ம 9 டெயில்ஸை ரிலீஸ் பண்ணி வந்து எப்படி வில்லேஜை டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி வந்து இப்போதைக்கு ரூமர் மாதிரி இல்லை ஸ்பாய்லர் மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, மேபி நம்ம நம்ம கவாக்கி வந்து நம்ம கர்மாசியில் ஆக்டிவேட் பண்ணி நம்ம மொமோஷ்கியை வெளில கொண்டு வருவார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொமோஷ்கியை கொண்டு வந்தால் என்ன ப்ரோ, நம்ம மொமோஷ்கி எதுவும் பண்ண மாட்டாரே, அவர் தான் நம்ம பொருட்டோ ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு மொமோஷ்கிக்கும் நம்ம பொருட்டோக்குள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஏன்னா பொருட்டோக்கு நம்ம மொமோஷ்கி தேவை, மொமோஷ்கிக்கு நம்ம பொருட்டோ தேவை. ஸோ மியூச்சுவல் டிபெண்டன்ஸில் தான் வந்து 2 பேருமே இருக்காங்க. நீ எனக்கு தேவை, நான் உனக்கு தேவை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க தவிர 2 பேருமே வந்து இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலை. அண்ட் நம்ம எப்போதுமே வந்து மொமோஷ்கி வந்து நம்ம பொருட்டோ கூட ஃப்ரெண்டாக வர எனக்கு சத்தியமாக தெரியல. பட் அவர் வந்து அப்பப்போ வந்து நம்ம குராமா மாதிரி ஓய் பிராட் கண்டிப்பாக அந்த என்னோட சுவிட்ச் ஆயிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா அது வந்து நம்ம மொமோஷ்கி அவரையும் தனித்தனியுமே காப்பாற்றிக்கணும். ஸோ ஏன்னா மொமோஷ்கி வந்து இப்போ அவரை காப்பாற்றினா நம்ம பொருட்டோ வந்து உயிரோடு இருக்கணும். அப்படி நம்ம பொருட்டோ வந்து உயிரோடு இல்லைன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிபிலிட்டி போயிடும். நம்ம மொமோஷ்கியெல்லாம் வந்து யாருமே காப்பாற்ற முடியாது, அவரும் இறந்துருவார் கர்மா இல்லைனா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஃபேக்டரால் தான் நம்ம மொமோஷ்கி வந்து நிறைய பேர் நம்ம பொருட்டோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. பட் அதையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு நம்ம மொமோஷ்கிக்கும் நம்ம பொருட்டோக்கும் எந்த ஒரு பவர் டிஃப்ரென்ஸ் அண்ட் 2 பேருமே இப்போதைக்கு ஈக்குவல் மாதிரி தான். ஏன்னா இவருமே ஒரு ஓட்சுட்ஸ்கி லெவலுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க நம்ம பொருட்டோவுமே. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம குராமா நம்ம நருட்டோ மேலே வந்து கோவப்பட்டுச்சு, எப்படி நம்ம நருட்டோ ஆன் ஸ்டேஜ் மோட் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம குராமோட பவர்ஸ் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணாமல் இருந்தாரோ அதே மாதிரி தான் நம்ம பொருட்டோவுமே வந்து நம்ம லைட்னிங் நம்ம ஃப்ளையிங் ரேஜன் கற்றுக்கிட்டதாக இருக்கட்டும், லைட்னிங் ஜுட்ஸு கற்றுக்கிட்டதாக இருக்கட்டும். அப்புறம் ஜோகன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு வந்து நம்ம ரசங்கான்லேயே வந்து அவர் நிறைய ரசங்கான் டைப் வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கற்றுக்கும் போது அவர் நம்ம ஓட்சுட்ஸ்கி பவர் வந்து அந்த அளவுக்கு போக தேவையில்ல, அந்த அளவுக்கு பெர்சக்காக போக மாட்டார். ஸோ ஆனால் மொமோஷ்கி வெளிலே வராமல் இருக்கார். ஸோ இதனால மேபி இந்த 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்லேயோ வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மொமோஷ்கி வந்து வெளில வர ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படி அவர் ஃபுல்லாக வெளில வந்தால் கண்டிப்பாக நம்ம வில்லேஜ் மேலே ரிவெஞ்ச் எடுப்பாரா இல்லை நம்ம பொருட்டோ சொல்கிறது கேட்பாரா அப்படின்னு தான் சொல்லி எனக்கு டவுட் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொருட்டோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொருட்டோ கண்டிப்பாக வந்து நம்ம மொமோஷ்கி வில்லேஜ் அழிச்சார்னா மேபி நம்ம பொருட்டோ லைக் லிட்ரலி அது வந்து அப்படியே ஸ்டஃப் வந்து மாற சான்ஸ் இருக்குது. பட் நம்ம மொமோஷ்கி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் இன் நம்ம ஹோல் வில்லேஜ். அப்படி இருக்கும்போது மொமோஷ்கிக்குமே என் பையன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பவர் ஸ்கேல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 பேருமே என் பையன் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தா மேபி என் பையன் நம்ம வெளில வந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம வில்லேஜ் அந்த பையன் ஏதாவது பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பண்ணுவார்னே வச்சுப்போமே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பொருட்டோ அந்த பையன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். அண்ட் அந்த பொருட்டோ அந்த பையன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்போது லைக் மேஜர்லி அந்த பையன் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம பொருட்டோ அந்த பையன் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அவர் அந்த பையன் வந்து இந்த பவர் அந்த பையன் நம்ம இவன் மேலே அந்த பையன் வந்து இது பண்ண மாட்டார். ஐ மீன் நம்ம கிட்டத்தட்ட எப்படின்னா நம்ம இவரை வந்து பையன் டிபெண்ட் பண்ணிக்க மாட்டார் நம்ம மொமோஷ்கியை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 பேருக்கும் உள்ள வந்து ஒரு பவர் லெவல் கிளாஷ் நடக்கலாம். எப்படி நம்ம நருட்டோ குராமாக்கு இடையில நடந்துச்சோ. அண்ட் இது நடக்கும்போது அந்த பையன் வந்து மேபி நம்ம கர்மா வந்து பையன் நம்ம இவரை ஆக்டிவேட் பண்ணுறாருன்னா அந்த ஆக்டிவேட் பண்ணி பார்க்கும்போது வந்து பையன் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து பையன் வந்து இருக்கும். அண்ட் அந்த ப்ராப்ளம் வந்து பையன் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக போயிடும். ஸோ அதுதான் ஐ திங்க் ஒரு பிக்கர் ப்ராப்ளமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் வந்து அது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம்ஸாக கூட மாற சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த பையன் வந்து ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் வேர் நம்ம பொருட்டோ வில் பி லைக் ஒரு கர்மாவை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் போருட்டோக்கும் கவாக்கிக்கும் அங்கே தான் ஃபைட் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஃபைட்டில் அந்த பையன் நம்ம போருட்டோவும் கவாக்கி அந்த பையன் அந்த மேஜராக அந்த பையன் வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதில் வந்து பையன் அந்த 2 பேருமே அந்த பையன் வந்து இப்போதைக்கு ஈக்குவல் பவராக இருக்க கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா கவாக்கியோட பவர்ஸ் நமக்கு இன்னும் தெரில. ஸோ கவாக்கி அந்த பையன் வந்து மேபி அந்த பையன் வந்து ஒரு மேஜர் பவர் லெவலில் இருந்தாருன்னா ஐ திங்க் அதுக்குமே அந்த பையன் வந்து அவர்கிட்ட செம பவர் லெவலில் இருக்கார். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த பையன் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கிரேட்டஸ்ட் திங்ஸ் நான் சொல்லுவேன் கைஸ். அண்ட் தென் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருட்டோ வந்து என்ன தான் அந்த பையன் வந்து இந்தளவுக்கு ஒரு பவர் லெவலில் இருந்தாலுமே ஸோ அவருக்கு அந்த பையன் வந்து மோஸ்ட்லி ஸோ அப்படி நம்ம பொருட்டோ வந்து பையன் வந்து இப்போதைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த பவர்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம பொருட்டோக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அண்ட் இந்த கர்மாசீல் பிரேக் ஆகிட்டுனா எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் நம்ம மோஸ்ட்லி வெளில வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்ம கவாக்கி நம்ம பொருட்டோ இந்த 2 பேருமே அந்த பையன் வந்து ஃபுல்லாக ஃபைட் பண்ண போகிறது எதுலன்னா நம்ம இந்த ஒரு கர்மாசீல் வச்சு தான் அந்த ஃபைட் பண்ண போகிறாங்க. பிகாஸ் பொருட்டோ இன்னும் ஜோகோட அந்த பையன் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ பொருட்டோ அந்த பையன் ஃபுல்லாக ஜோகோட ப்ராக்டிஸ் பண்ணாலும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஹோல் ப்ராப்ளம் வந்து பையன் நடக்கும். ஈஸியாக நம்ம கவாக்கி அந்த பையன் நம்ம பொருட்டோ டிஃபீட் பண்ண கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த பையன் பாசிபிலிட்டி ஆஃப் கவாக்கி டிஃபீட்டிங் பொருட்டோன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃபைட் வந்து பையன் வந்து ஓவராலாக அந்த பையன் வந்து நடக்க வந்து பையன் வந்து ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. பட் நம்ம கொனோஹாவோட நம்ம நருட்டோ ஸ்டாச்சு மேலே தான் அந்த பையன் நடக்கும்னு சொல்லி அந்த பையன் வந்து வச்சுருந்தாங்கன்னா நம்மளால் அது எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த பையன் நம்ம நருட்டோ அந்த பையன் செம்ம பவர்ஃபுல்லாக மாறி இருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த பையன் நம்ம நருட்டோவோட அந்த சிம்பிளை டெஸ்ட்ராய் பண்ணு சொல்லி நம்ம 2 சன்ஸுமே அந்த பையன் ஃபைட் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் நம்ம நருட்டோட சிம்பிளை அந்த பையன் நம்ம கவாக்கி வந்து எதுவும் டிஃபீட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஷூர். பிகாஸ் நம்ம ஃபியூச்சரில் அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம நருட்டோவோட பவர் வந்து வந்து டிஃபீட் பண்ண போகிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த கவாக்கி வர்சஸ் பொருட்டோ ஃபைட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஃபைட்டாக இருக்கும். அண்ட் லிட்டரலி நம்ம அனிமேலேயே வந்து மிகப்பெரிய ஃபைட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லா அனிமேஸையும் பார்த்துருக்கோம். அண்ட் எல்லா அனிமேஸ்லையுமே வந்து மெயின் கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபைட் வந்து எப்படி நம்ம நருட்டோ அண்ட் சாஸ்கேயோட ஃபைட் வந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் இது சாப்டர் 9ல் வரப்போதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து ஃபியூச்சரில் வரும். பட் நம்ம சாப்டர் 9ல் ஒரு கிளிம்ஸ் ஆஃப் மூமெண்ட் கொடுக்க போகிறான்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் நிறைய பேர்ட்ட நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஹோல் ஃபைட்டில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நருட்டோ அண்ட் இவங்க வந்து செம பவர்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க தெரியும். பட் இந்த பவர் லெவல் வந்து எப்படி டிஃபர் ஆக போகுது அப்படின்னு சொல்லி வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அதுதான் அந்த நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பவர் லெவலில் வந்து காட்ட போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுதான் அந்த மேஜரான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்படி தான் அந்த நமக்கு இந்த 2 பவர் லெவலுமே அந்த டிஃபர் ஆக போகுது கைஸ். அண்ட் தென் கண்டிப்பாக அந்த வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஃபைட்டில் யார் ஜெயிப்பா இப்போ இருக்கிறது நம்ம தெரிஞ்ச பவர்ஸ் அண்ட் ஆல்சோ நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச பவர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் நம்ம இந்த ஒரு ஹோல் ஃபைட்டில் வந்து அதிக சான்சஸ் யாருக்கு ஜெயிக்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் நம்ம பொருட்டோக்கு இப்போதைக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம கவாக்கியோட பவர்ஸ் பற்றி நமக்கு இன்னும் தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கவாக்கியோட பவர்ஸ் பற்றி நமக்கு தெரியலனால மேபி கவாக்கி வந்து ஜெயிக்கலாம். பட் அவரோட பவர் வந்து நமக்கு இன்னும் ஃபுல்லாக என்னன்னு தெரில. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொருட்டோ தான் வின் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் பொருட்டோ வந்து அந்த ஆடி வந்து ஏகப்பட்ட பிக்கஸ்ட் ஜுட்ஸுஸ் லைக் ஃப்ரம் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் நம்ம ஃப்ளையிங் ரெஜின், ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர் நம்ம ரசன் ஷுரிக்கன்,
ரசங்கான், பிளானட்டரி ரசங்கான் அண்ட் நம்ம கக்காச்சிட்டே நம்ம லைட்னிங் ஜுட்ஸு இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஜுட்ஸு அந்த பையன் வந்து காப்பி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டோ அந்த பையன் வந்து செம்மையாக ஃபைட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அப்தன் ஷோஸ் பாஸ் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.